ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கீ லெவல்னா என்ன? கீ லெவலோட பேக் டெஸ்ட் ரிப்போர்ட் தான் இப்ப நம்ம பிரசன்ட் பண்ண போறோம். ஏன்னா, அ கீ லெவல் வச்சு ட்ரேட் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். ஏன்னா, கீ லெவல் வச்சு பண்றப்ப நீங்க நல்லா வெயிட் பண்ணீங்கன்னா, நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் கீ லெவல்னா என்ன? சோ ஒரு சப்போர்ட்ட எங்க பிரேக் ஆகுது? ஒரு ரெசிஸ்டன்ஸ எங்க பிரேக் ஆகுது? அதுக்கு நம்ம என்ன டிராயிங்ஸ் டிரா பண்ணணும்? எப்படி அத வொர்க் பண்ணணும்? ஓகே. அப்ப இங்க கீ லெவலோட பேக் டெஸ்ட் ரிப்போர்ட்க்கு நான் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து எடுத்திருக்கேன். இப்ப எனக்கு இங்க இங்க வந்து நான் அந்த 1ஆம் தேதியோட ரிப்போர்ட்ல பாருங்க. மே 31 மே 1ஆம் தேதி. 1, 2 லீவு. 3ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். இங்க ஆரம்பிக்கிறப்ப எனக்கு இங்க இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் தான் முக்கியமான கீ லெவல். அப்ப அத என்ன பண்ணணும்னா டிரா பண்ணணும். இந்த இருக்குல்ல, இதுதான். அத அப்படியே நல்லா இழுத்து விட்டுருங்க. இது நம்ம லைவ் மார்க்கெட்ல நமக்கு தெரியலன்னு வச்சுக்குவோம். ஏன்னா இதுக்கப்புறம் தானே இது நடந்திருக்கும் 1ஆம் தேதி. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. கீ லெவல் வச்சு பண்ற ட்ரேடர்ஸ் இந்த ஏரியா என்னது? 40712. இங்க போய் அலார்ட் போட்டுக்கணும். என்னது? 40712. இது வந்தா என்ன பண்ணணும்? பிரேக் பண்ணா பை தான் பண்ணணும். ஓகே. இந்த மாரி ஒரு 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 சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் பண்ணீங்கன்னா சூப்பரா பண்ணலாம். இப்ப இது அலர்ட் சிஸ்டம். ஓகே. இப்ப அப்கமிங் டேஸ்க்கு நீங்க இந்த மாரிலாம் ஒர்க் பண்ணி பாருங்க. பக்காவா இருக்கும். இப்ப 40712 எனக்கு ஒரு கீ லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. மார்க்கெட் இப்படி என்ன நடந்தாலும் எனக்கு வேணாம். நம்ம தான் லாஸ் பண்றோமே. எதுக்கு போய் அடிச்சு சண்டை போட்டு லாஸ் பண்ணிட்டு. அப்ப இந்த லெவல எப்ப பிரேக் பண்றாங்களோ, அப்ப இந்த இடத்துல ஒரு பை. ஓகே. அப்ப மார்க்கெட் மேல ஏறி மறுபடியும் ஒரு லொகேஷன் இங்க வந்து மேலயும் போவான். இல்ல அடுத்த லெவல் அப்படி மேலயும் மேல போய்க்கிட்டே இருக்கலாம். ஓகே. இதுதான் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நான் உங்களுக்கு கீ லெவல் வச்சு எப்படி பண்ணலான்ட்டு. அப்ப இத பிரேக் பண்ண உடனே ஒரு பை மார்க்கெட் மேல தான் போயிருக்கு. ஓகே. அடுத்த நாள் ஓப்பனிங் இங்க இருந்து இறங்கியிருக்கான். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த நாளுக்கு முன்னாடி இது எனக்கு ஒரு ஒரு லொகேஷன். ஏன்னா மார்க்கெட் இங்க இறங்கி அப்புறமா தான் ஏறியிருக்கான். அப்ப புரிஞ்சுக்கோங்க. இந்த டேக்கு முன்னாடி உள்ள கீ லெவல் இதுதான். டிரா பண்ணிட்டேன். இப்ப மார்க்கெட் இந்த இடத்துல இப்படி வந்து, இந்த இடத்துல இப்படி இப்படி போறப்ப கண்டிப்பா இங்க சொதப்பிருக்கும். ஓகே. அக்செப்ட் பண்ணிக்கணும். ட்ரூத்த அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்ப இங்க சொதப்பியிருக்கும். ஆனா இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் பண்ணிருவோம். ஏன்னா இது என்னது எனக்கு? இது ஒரு கீ லெவல் சப்போர்ட் ஏரியா. ஓகேவா? நான் இங்க குடுக்குற மூவ்மெண்ட்ட நான் இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மார்க்கெட் மேல ஏறி இங்க டச் ஆயிட்டு ஏறுவான்னு நெனச்சேன். மேல ஏறிட்டான். அப்ப மேல ஏறி இதுக்கு ஒரு டச்சிங் குடுத்து இப்படி ஏறுறான். நான் என்ன சொன்னேன்? இங்க இருக்கிறப்ப இதுதான் எனக்கு மெயினான கீ லெவல். இப்படிதான் டிரா பண்ணணும். இப்ப இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்து சக்சஸ் பண்ணியிருப்பேன் நானு. மறுபடியும் இத பிரேக் பண்றப்ப இந்த இடத்துல நான் சொதப்பியிருப்பேன். ஓகே. இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருப்பேன்? தப்பு பண்ணியிருப்பேன். ஓகேவா? மார்க்கெட் உள்ள வருதா? ஒரு லெவலுக்கு மேல போயிட்டு பிரேக் ஆகாம ஃபேக்கு குடுத்து உள்ள வந்தானா, உள்ள வர்றப்ப நீங்க பிஇ போங்க. இல்ல செல் பண்ணுங்க. இப்ப இந்த மாரி டே பாருங்க. 6ஆம் தேதி ஓப்பனிங் எனக்கு நான் வரைஞ்ச கீ லெவலுக்கு மேல இருக்கான். ஆனா இத பார்த்து நான் ஒரு புட் எடுத்தா மாட்டிப்பேன். இந்த இடத்துல நான் பை தான் பண்ணணுன்றது என்னது? டெக்னிக்கலு. அப்ப பை பண்ணா எனக்கு மார்க்கெட் முடிஞ்சுச்சு. இப்ப இந்த லெவல் இருக்குல்ல, இந்த லெவல அப்படியே தூக்கி இப்படி வைக்கிறேன். இங்க பாருங்க. இப்படி வைக்கிறேன். ஏன்னா, இந்த மார்க்கெட்டுக்கு எனக்கு இந்த லெவல் தான் தேவ. கரெக்ட்டா? இப்ப இத வந்து என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆ சரி. இப்ப பாருங்க, இந்த லெவல பிரேக் பண்ணி மறுபடியும் வந்து மேல தான் போயிருக்கான். இப்ப இந்த லெவல மறுபடியும் என்ன பண்றான்? அதே டேட்டு உடைக்கிறான். உடைச்சுட்டு மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுத்து, இந்த லெவல பிரேக் பண்ணாம மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷன் ரெட் குடுக்குறான். கீழ தான் வருவேன்னு. என்னைக்கு? 10ஆம் தேதி 9:15 கேண்டில். அப்ப நீங்க மெயினா இந்த மாரி லெவல்ஸ் வரைய தெரிஞ்சா, எங்க ஓப்பன் ஆகுது, என்ன நான் பண்ணணுன்ற தெளிவு கிடைக்கும். நான் ஒரே ஒரு கான்செப்ட் தான் இதுல இன்புட்டா வச்சிருக்கேன். இதுல ட்ரெண்ட் லைன் வைக்கலாம், பிரேக் அவுட் வைக்கலாம், பர்ட்டன்ஸ் வைக்கலாம், எல்லாமே இருக்கு. பேட்டர்ன் வைஸ் பார்க்குறப்ப இது ஹெட் அண்ட் ஷோல்டர். வேற டாபிக் போக வேணாம் நம்ம. சோ இந்த இந்த ஓப்பனிங்கே தெரிஞ்சு போச்சு. என்னோட லெவல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல தான் ஓப்பன் ஆயிருக்கேன். கீழ தான் வருவோம். மறுபடியும் பாருங்க, அந்த லெவல் நமக்கு எவ்ளோ ஹெல்ப் பண்ணுது பாருங்க. இங்க பாருங்க. அழகா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க.
அப்ப இங்க நான் வரைஞ்ச லெவலு என்னைக்கு யூஸ் ஆகுது? 6ஆம் தேதி யூஸ் ஆகுது. 10ஆம் தேதி யூஸ் ஆகுது. மார்க்கெட் இறங்கி பிரேக் பண்ணி அன்னைக்கு மறுபடியும் ஒரு மாறி போயிருக்கான். அப்ப இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருப்போம். என்ன பண்ணணும்? இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டான். அப்ப கீழ போகும்னு நெனச்சு இந்த இடத்துல எடுத்திருப்போம். மாட்டியிருந்திருப்போம். ஆனாலும் சான்ஸ் இல்ல. மாட்றதுக்கு சான்ஸ் இல்ல. இந்த லெவல நம்ம மறந்துட்டோம்னு நெனைக்கிறேன். ஓகே. இந்த லெவல எக்ஸ்டெண்ட் பண்ணிருவோம். ம். இப்ப இத பிரேக் பண்ணி மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ஏறியிருக்கான். இந்த மாரி இந்த லெவல நம்ம இப்ப பார்க்காம விட்டோம்ல, அதே மாரி லைவ்லயும் பார்க்காம விட்டுருந்தோம். தப்பு தான் நடக்கும். இப்ப இதுக்கு நான் இங்கிருந்து லெவல் எடுத்துட்டு வந்திருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? இப்ப அடுத்த நாள் பாருங்க. இந்த லெவல் இருக்கா? இத அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன். எவ்வளோ பெரிய ரெட்டா இருந்தாலும், அந்த சப்போர்ட்ட உடைச்சா தான் அது பவர்ஃபுல். கரெக்ட்டா? இப்ப இந்த ரெட்டு இந்த ஏரியாவ உடைக்கல. கீழ வரல. மறுபடியும் கிரீன் வச்சு மேல தான் போயிருக்கான். ஓகே. இப்ப இந்த லெவல்ல இருந்து மேல போறப்ப எனக்கு ப்ரீவியஸா இருக்கிற லெவல் இதுதான். அப்ப இங்க இருந்து நான் ஒரு லெவல தூக்கிட்டு வரணும். ஓகே. கரெக்ட்டா? எடுத்துட்டு வந்திருக்கேனா? இந்த லெவல்ல இருந்து பிரேக் ஆயிருக்கான். அடுத்த லெவல் நான் டிராப் பண்ணி ஆகணும். அப்ப அடுத்த லெவல் நான் எடுக்கிறேன். என்னைக்கு? 16ஆம் தேதிக்கு. எடுத்தாச்சு. சோ, மார்க்கெட் மேல ஏறி ஒவ்வொரு தடவையும் சப்போர்ட் எடுத்து மேல தான் ஏறியிருக்கான். இப்ப மேல போறப்ப எனக்கு இருக்கிற லெவல் இது. கரெக்ட்டா? படிக்கட்டு மாரி தான் ஃபிரெண்ட்ஸ். அழகா நீங்க வரைஞ்சு, வரைஞ்சு, வரைஞ்சு அத பிரேக் பண்றப்ப நீங்க மார்க்கெட் மேல உங்களுக்கு சிக்னல் தெரிஞ்சு போயிரும். என்ன ட்ரெண்ட்ல மார்க்கெட் ஏறுறான்னு தெரிஞ்சிரும். ஒவ்வொரு லெவலையும் பிரேக் ஆயி கீழ வந்தா கீழ போறான். ஒவ்வொரு லெவலையும் பிரேக் ஆயி மேல போனா மேல போறான். அப்ப இங்க லெவல தான் கரெக்ட்டா டிரா பண்ண தெரியணும். ஓகேவா? இப்ப இந்த லெவல பிரேக் பண்ணி போறான். அப்ப அடுத்து எனக்கு விக்கு இங்க குடுத்துருக்கான். அப்ப அடுத்த டிராயிங் இங்க தான் இருக்கணும். பாருங்க. கரெக்ட்டா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸா இருக்கிறது. இந்த இடத்துக்கு சப்போர்ட், இந்த இடத்துக்கு சப்போர்ட். மார்க்கெட் மேல தான் போறான். அப்ப இந்த இடத்துக்கு நான் அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணணும். எனக்கு இங்க தான் ஒரு ஸ்விங் ஹை குடுத்துருக்கான். அப்ப இங்க தான் நான் டிரா பண்ணணும். கரெக்ட்டா? இந்த இடத்துல எனக்கு ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணி, மறுபடியும் என்ன பண்றான்? 11.15க்கு 13ஆம் தேதி மேல தான் போறான். ஈவன் அடுத்த நாள் அதே 13ஆம் தேதி 12:30க்கும் அதே லெவல்ல இருந்து மேல தான் போயிருக்கான். டபுள் பாட்டம். இப்ப நான் என்ன பண்ணணும்? கரெக்ட்டா சொல்லுங்க. இப்ப இங்கிருந்து போறப்ப, இங்க இருக்கிற ஹை இதுதான். கரெக்ட்டா? அப்ப இங்க இருக்கிற ஹை என்னது? இந்தா இருக்கு. அப்படியே தூக்குங்க. இப்படியே டிராப் பண்ணிருங்க. அவ்வளவுதான். சிம்பிள். இந்த லெவல் எனக்கு இங்க பிரேக் பண்றான். மறுபடியும் பாருங்க. என்ன அடுத்த நாள் டேட்டு. என்ன 13ஆம் தேதி முடிஞ்சு போச்சு. 14ஆம் தேதி அப்படியே இறங்கி வந்து, நம்ம லெவல் என்ன? இந்த லெவல்ல கரெக்ட்டா சப்போர்ட் எடுத்து மேல போயிட்டு இருக்கான். ஃபிரெண்ட்ஸ் நீங்கலாம் நெனச்சுட்டு இருப்பீங்க, இவ்வளவு தூரம் இறங்குறான்னா கீழ தான் போவான்னு. அப்படிலாம் கிடையாது. எல்லாம் டெக்னிக்கலா ஆப்பரேட்டர்ஸ் பண்ணுவாங்க. கரெக்ட்டா இந்த இடத்துல பாருங்க. நானா எதுவும் சொல்லிட்டு இருக்கேனா ஃபிரெண்ட்ஸ்? நான் பாருங்க நான் கரெக்ட்டா டிரா பண்ணியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா லெவல் பை லெவலா டிரா பண்ணியிருக்கேன். ஆனா இது மாரி வரைய தெரியணுமே! நான் இப்ப என்னென்ன லெவல் கரெக்ட்டா இப்ப இத பிரேக் பண்ணா இத பார்க்கணும், அத பிரேக் பண்ணா இத பார்க்கணும்னு சொல்றேன்னா, அதே தான் நீங்களும் ஃபாலோ பண்ணணும். இப்ப இங்கருந்து லெவல் போறான்னா, எனக்கு இங்க குடுத்த ஹை இதுதான். கரெக்ட்டா? இங்க ஒரு லெவல் குடுத்துருக்கான், இங்க ஒரு லெவல் குடுத்துருக்கான். அப்ப நான் 2 லெவல டிரா பண்றேன். ஏன்னா இங்கேயும் ஒரு லெவல் குடுத்துருக்கான்ல. இப்படி டிரா பண்ணிக்கிறேன். இங்க மேட்ச் ஆகுது பாருங்க. இப்ப இத நான் பார்க்கணும். ஓகே, ஓகே. சோ பாருங்க. இங்கருந்து மேல ஏர்றப்ப இதுதான் எனக்கு இருக்கிற பிளாக். இந்த பிளாக்க பிரேக் பண்ணா மார்க்கெட் மேல. அடுத்த நாள் பாருங்க, என்னைக்கு 18ஆம் தேதி. இந்த இடத்துல நம்ம சொதப்பியிருப்போம். கரெக்ட்டா? ஒரு ரெட் போட்டிருக்கான். உள்ள வருவான்னு பார்த்தா என்ன ஆச்சு? மேல ஏறிட்டான். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கான். ஆனா நம்ம லெவல் இங்க இருக்கு. கரெக்ட்டா? அப்ப இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம். அக்செப்ட் பண்ணிக்குவோம். தப்பு கிடையாது. வேற மெத்தட்ல பண்ணா ஈஸியா எஸ்கேப் ஆயிரலாம். ட்ரெண்ட் லைன் நான் போட்டு ஈஸியா கண்டுபிடிச்சுருவேன். பட் கீ லெவல் பார்க்கிறப்ப, இந்த லெவலையும் பார்த்து ட்ரெண்ட் லைனையும் உள்ள கொண்டு வந்தா எஸ்கேப் ஆயிரலாம். கீ லெவல் மட்டும் தான் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? இப்ப அடுத்த டைம் பாருங்க. மேல ஏறி அப்பா செமையா இறங்கியிருக்கான். இங்க நம்ம லாஸ் பண்ணத இங்க தூக்கிரலாம். கரெக்ட்டா? அப்ப இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் தெளிவா பண்ணுங்க. 10ஆம் தேதி என்ன ஆயிருக்குன்னா, இன் பிட்வீன்ல ஓப்பன் ஆயிருக்கான் ஃபிரெண்ட்ஸ். பாருங்க. இன் பிட்வீன். இந்த மாரி கீ லெவலுக்கு இன் பிட்வீன்ல இருந்தா, ட்ரேட அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அந்த இடத்துல கண்டிப்பா நீங்க தப்பு பண்ணுவீங்க. ஒண்ணு கீ லெவல் மேல இருந்தா ஓகே. ஒண்ணு கீ லெவல் கீழ இருந்தா ஓகே. இன் பிட்வீன்ல இருந்துச்சு, கண்டிப்பா மாட்டிப்பீங்க. சரியா?
அடுத்து 19ஆம் தேதி 19ஆம் தேதி பார்த்துட்டோம். இந்த லெவல பிரேக் பண்ணி மேல போய் மறுபடியும் உள்ள வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேல ஏறியிருக்கும். இப்ப இங்க பாருங்க. நான் அததான் சொன்னேன். இன் பிட்வீன்ல இருந்தா பண்ணாதீங்க. அந்த லெவலுக்கு மேலயோ, கீழ இருந்தா பண்ணுங்கன்னு சொன்னேன். 20ஆம் தேதி பாருங்க. கரெக்ட்டா ஒரு லாங் பாடி போட்டு மறுபடியும் முடிக்கிறப்ப பிரஷர் மாரி குடுத்து ஒரு டோஜி மாரி போட்டு பாருங்க எப்படி முடிச்சிருக்கான்னு பாருங்க. இது 5 மினிட்ஸ். 1 மினிட்ல எவ்வளோ போராட்டம் நடந்திருக்கும் தெரியுமா? அப்ப இது லெவலுக்கு உள்ள தான இருக்கான். இந்த லெவலுக்கு உள்ள தான இருக்கான். அப்ப இந்த கேண்டில்ல ஈஸியா ப்ராஃபிட் புக் பண்ணலாம். பாருங்க மறுபடியும் அதே லெவல். நான் போட்டு வச்ச அதே லெவல்ல மறுபடியும் இறங்குறான். இறங்கி மறுபடியும் அதே கிரீன் எடுக்குறான் மேல. அப்ப இந்த லெவல எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வாங்க. எப்ப அந்த லெவல உடைச்சு கீழ ஏறுறானோ, அது வரைக்கும் இந்த ட்ரெண்ட் மேல போகாதுன்னு அர்த்தம். அப்படியே இந்த ட்ரெண்ட எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வாங்க. இத பாருங்க. கீழ வந்து மறுபடியும் ஃபேக் அவுட் குடுத்து உள்ள போயிருக்கான். மறுபடியும் அதே இடத்துக்கு போய் ரெட் ஆயி கீழ வரான். ஸோ லெவல்ஸ் இங்க ரொம்ப முக்கியம் ஃபிரெண்ட்ஸ். அடுத்த நாள் பாருங்க. 21ஆம் தேதி. 21ஆம் தேதி என்னைக்கு? 21ஆம் தேதி 9:15 கேண்டிலு இன் பிட்வீன்ல இருக்கு. மேல போயிருக்கான். இன் பிட்வீன்ல இருந்தா எடுக்காம, மேல போய் ரெசிஸ்டன்ஸ் போட்டா அப்புறம் எடுத்துக்கோங்க. பெஸ்ட் அதானே! 22ஆம் தேதி 22, 23 லீவு. 24 பாருங்க. இதெல்லாம் ரிஸ்க் ஃபிரெண்ட்ஸ். இங்க பாருங்க. இதெல்லாம் ரிஸ்க். ஏன்னா, செல்லிங் ஏரியா தான். டே கேண்டில் வந்து உங்களுக்கு ரெட் பாடியா வந்து ஒரு பையிங் பிரஷரா போட்டிருக்கான். ஆனா, இந்த கேண்டில் இருக்குல்ல, எப்பயுமே பிரேக் அவுட் போறப்ப ரீடெஸ்ட்ல எடுக்கணும். ரீடெஸ்ட்னா என்ன தெரியுமா? இப்ப இந்த கிரீன் பாடி மறுபடியும் ஒரு ரெட் பாடி போட்டிருக்கானா, இந்த ரெட் பாடிய மறுபடியும் ஒரு கிரீன் வின் பண்ணா எடுக்க வேண்டியது தான் பை என்ட்ரி. ஆனா, இங்க அப்படி வரவே இல்ல. அப்ப மார்க்கெட் ஏதோ ஒரு டைரக்ஷன்ல போறான். நம்ம சொதப்ப போறோம்ன்றது தெளிவா இருக்கணும். சொதப்ப போறோன்றதுல தெளிவா இருக்கணும். ஓகே. அப்ப சொதப்புறோம்னு தெரிஞ்சு போச்சா, அபார்ட். பிளான கேன்சல் பண்ணிட்டு ஒரு 1 ஹவருக்கு எட்டி பார்க்கவே கூடாது. பாருங்க. வச்சு செஞ்சிருப்பான். இப்ப சொல்லலாம். மார்க்கெட் சைட்வேஸ்ன்னு. லைவ்ல இந்த மார்க்கெட்லாம் நம்மள வச்சு செஞ்சிருக்கும். அப்ப இந்த இடத்துக்கு இந்த லெவல் இருக்குன்னா, இந்த கீ லெவல் இருக்குல்ல, அப்படியே அத தூக்கி இப்படி ஃபிட் பண்ணுங்க. நான் மாத்திட்டேன். நான் இங்க தான் வச்சேன். ஆனா இது மேட்ச் ஆகுது. தெரியுதா? இப்ப இந்த லெவல்ல பிரேக் பண்ணா பை பண்ணுங்க. ஓகேவா? இப்ப 24ஆம் தேதி லெவல தூக்கி இங்க வச்சேன். இப்ப இத பிரேக் பண்ணது பை பண்ணுங்க. இந்த லெவல் பாருங்க எக்ஸ்டெண்ட் பண்றப்ப நமக்கு பாருங்க, எவ்வளோ பியூட்டியா ஒர்க் ஆகுது பாருங்க. 24ஆம் தேதி பிரேக் ஆனது எனக்கு 26ஆம் தேதி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுது. கரெக்ட்டா? அப்ப இந்த இடத்துல ஒரு ஹை குடுத்திருக்கான். இந்த இடத்துல ஒரு ஹை. அப்ப இத மார்க் பண்ணுங்க. இத ஃபுல்லா மார்க் பண்ணுங்க அப்படி. இந்த ஏரியாவையே மார்க் பண்ணுங்க. இப்ப இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணி மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேல ஏறியிருக்கான். ஃபிரெண்ட்ஸ் இந்த பொசிஷன் பண்றவங்க இந்த மாரி தான் பண்ணுவாங்க. கரெக்ட்டா கீழ வருதா, ஃபியூச்சர பை பண்ணி வச்சுக்குவாங்க. கரெக்ட்டா பொசிஷன் வருதா, ஒரு 2 லாட் போட்டு விட்டுருவாங்க. 2 லாட் தான். ஆனா வெயிட் பண்ணுவாங்க பாருங்க. 1 ஹவர் வெயிட் பண்ணுவாங்க. 1 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்க எடுத்த லெவல் கரெக்ட்டா இருக்கும். ரிஸ்க்குமே கரெக்ட்டா இருக்கும் ஃபிரெண்ட்ஸ். இப்ப இந்த இடத்துல எடுக்குறாங்கன்னா, ஒரு ரெட் க்ளோஸ் வைக்க தான் எக்ஸிட் ஆயிக்குவாங்க. பிகாஸ் ஆஃப் அவங்க பிராக்டிஸ் பண்ணதே அந்த மாரி தான் பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்ப நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒவ்வொரு லெவலா டிராப் பண்ணி காட்டுனேன்ல. இத நீங்க உங்க சார்ட்ல வரைஞ்சு டிராப் பண்ணி பண்றதுல என்ன நம்ம என்ன மிஸ்டேக் பண்ண போறோம் சொல்லுங்க? இன்னும் பெட்டரா நீங்க கத்துக்கணும்னா, பி ஸ்கொயர் வந்து ஜாயின் பண்ணுங்க. வி டூ அவர் பெஸ்ட். ஓகே. சோ இந்த மாரி லெவல் வர்றீங்க. வீடியோவ ரிப்பீட்டடா பாருங்க. நான் எங்கிருந்து எடுக்கிறேன், எப்படி அத கனெக்ட் பண்றேன், எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றேன். அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.